நண்பர்களே, வாட்ஸ்அப்போட ஒரு புதிய அறிவிப்பு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல நெறைய புதிய புதிய அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. கடந்த வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது வாட்ஸ்அப்போட பேக்கப், இந்த பேக்கப்புக்கு வந்து ஒரு பாதுகாப்பு குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பேக்கப் செட்டிங் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலியமா நீங்க உங்களுடைய பர்சனல் பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணலாம். அது இல்லைன்னா 64 பிட் என்கிரிப்ஷன் கீயை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் ரீச் ஆகல. பீட்டா வெர்ஷன்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்னும் அது கிடைக்கல. அதுக்குள்ளேயும் வாட்ஸ்அப் தரப்புல இருந்து ஒரு புதிய லீக். அது என்னன்னா, நீங்க வழக்கமா இந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புவீங்க பாத்தீங்களா? வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போது லாக் பண்ணி அனுப்புவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் மெசேஜ்ல வந்து அந்த அலையா வந்து செட் பண்ணி அதை ஒரு புதிய அப்டேட்டா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நீங்க வாய்ஸ் மெசேஜ வந்து பண்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு யாராவது ஊடால வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன மறுபடியும் முதல்ல இருந்து தான் தொடங்கணும் அந்த வாய்ஸ் மெசேஜ, மறுபடியும் முதல்ல இருந்து தான் பேசணும். பட் இந்த புதிய அப்டேட்ல இவங்க எந்த மாதிரி கொடுக்க போறாங்கன்னா, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க வாய்ஸ் மெசேஜ்ல, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துடுறாரு, டக்குன்னு வந்து அந்த இடத்துல அப்படி நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை தொடங்கலாம். சரிங்களா? இந்த ஒரு புதிய அப்டேட்டை வந்து விரைவில் வாட்ஸ்அப்ல கொண்டு வர போறாங்க. காத்துருங்க. ஸோ இந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.